வணக்கங்க. இந்த வீடியோ ஒரு உயிரின் வாழ்வாதாரத்துக்காக உதவி செய்யற வீடியோ தாங்க இது. இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த பாட்டியம்மா வந்து குரோம்பேட்டையில் இருக்கிறாங்கங்க. நம்ம இவங்களை கோவில்ல பார்த்துருக்கோம். இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மயங்கி ரோட்ல விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃபுல்லாக சரியாயிட்டாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பசங்க ஒரு 3 பசங்களும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்காரன் கூட இல்லை, தனியாக தான் இருந்திருக்காங்க. கோவிலில் சாப்பிட்டுப்பாங்க, தங்குறதுக்கும் அவங்களுக்கு இடம் கிடையாது. இந்த ஊரில் கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு தங்குறதுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு செலவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் கவர்மெண்ட் கொடுக்குற அனாதை பென்ஷன் தான் அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்திருக்கு. அவங்களுக்கு சொந்தமான அட்ரஸ் இல்லை அப்படின்றதுனால தெரிஞ்சவங்க வீட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தெரிஞ்சவங்களும் வீடு காலி பண்ணி போறாங்க அப்படின்றதுனால அந்த அட்ரஸ் விட்டு மாறி வேற ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே ஃபோன் நம்பர் தான், அதே ரேஷன் கார்டு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து 4 மாசமா அந்த பென்ஷன் வரல. உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து மணி ஆர்டர்ல வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ அட்ரஸ் மாத்தினதுனால 4 மாசமா வரல அப்படின்னு சொன்ன அடுத்த நாள்ல இருந்து அவங்களால எங்கெங்க அலைஞ்சு கேட்க முடியுமோ எல்லா இடமும் போய் கேட்டிருக்காங்க. ஏரியா கவுன்சிலரு, வார்டு மெம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், முனிசிபாலிட்டி, இன்னும் எங்கெங்கயோ போனா யாரையோ போய் கேட்டேன், தெரிஞ்சவங்களை எல்லாம் கேட்டேன் அப்படின்னாங்க. எல்லாரும் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஆனா யாரும் எதுவும் கொடுக்கல. டீ சாப்பிட கூட முடியாம தான் நான் காலைல மயங்கி விழுந்துட்டேன். ஏன்னா கோயில்ல வந்து மத்தியானம் தான் சாப்பாடு போடுவாங்க, பசியில தான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி நின்று போன பென்ஷனை திருப்பி அவங்களுக்கு வர்ற மாதிரி, இது சம்பந்தமா விவரம் தெரிஞ்சவங்க உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, அதை கான்டாக்ட் பண்ண சொல்றோம் நாங்க. அவங்களுக்கு அந்த பென்ஷனை திருப்பி வாங்கி கொடுங்க. இது இல்லாம இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஒரு ஜிபே நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணுங்க. நான் இதே ஒரு வீடியோ போட்டு அந்த எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை அந்த அம்மா கையில நான் கொடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் நான். இப்ப நமக்கு இந்த உதவி கேட்டு அவங்க நம்ம ஆபீஸுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு 2-3 வார்த்தை நம்ம கேட்டோம். அவங்க பேசியிருக்காங்க, அதையும் நீங்க கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. அந்த பென்ஷன் அவங்களுக்கு தொடர்ந்து வர்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. நன்றிங்க. உங்க பேரு? என் பேர் அலமேலு. வயசு? வயசு வந்து 78. முதியோர் பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்கேன். கணவனால் கைவிடப்பட்டது. ரேஷன் கார்டு எங்கேயும் இருக்கு. அம்மாவும் நானும் சேர்ந்து இருந்தோம். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பையன் மாற்றி, அவங்க எங்கள் தம்பி அவங்க எங்கேயும் இருக்காங்க, மாற்றி கொடுக்கல. அதனால் எனக்கு வந்து இப்போது சிலிண்டர் இது வேணுங்கிறாங்க. மணி ஆர்டர் 4 மாதம்